Hi students, இப்போ நம்ம வந்து example 4.27 போலாமா? short sum கொடுத்திருக்காங்க. tan inverse of 2x plus tan inverse of 3x equal to pi by 4. என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம்? tan inverse x plus tan inverse y equal to tan inverse of x plus y by 1 minus xy. யூஸ் பண்ணுமா இங்க? அப்போ tan inverse of x plus y என்னதுங்க? 2x plus 3x by 1 minus 2x into 3x equal to pi by 4. tan inverse கொண்டு போயிடுங்க. அப்போ 5x by 1 வரும். இங்கே 6x போயிடுமா? இங்கே tan pi by 4 வந்துடும். இப்போ tan pi by 4 வந்து வேல்யூ 1. அப்போ 5x by 1 minus 6x கிராஸ் பண்ணலாமா? அப்போ 5x விட 1 minus 6x வந்துடும். அப்போ நமக்கு ரைட் வந்து லெஃப்ட் ரைட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எக்ஸ் டேர்ம் ப்ளஸ் ஆக முடியும் இல்லையா? அப்போ பிளஸ் 6x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 1 into 0 ப்ராக்டிஸ் பண்ணலாமா? தான் மைனஸ் 6 பிளஸ் 5 வேணா உங்களுக்கு இந்த 6 1s 6 எடுக்கலாமா? 6 1s 6 சரிங்களா? அப்போ பை இந்த 6 ஆல் டிவைட் பண்ணா நான் உங்களுக்கு 1 ஆயிடுமா? அப்போ x plus 1 into 6x minus 1 into 0. அப்போ x plus 1 into 0, x into minus 1. Or 6x minus 1 into 0, 6 into 1, x into 1 by 6. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துறாங்க பார்த்தீங்களா? 6x square less than 1 கொடுத்துறாங்க இல்லையா? Since 6x square less than 1. இப்போ நீங்க மைனஸ் 1 போட்டாங்க பாருங்கன்னா பாருங்களா? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 போட்டாங்க வரும். மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அதாவது 6 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் வரும். 6 வரும். ஆனால் 6 லெஸ் than 1 வர சான்ஸ் இல்லையா? அப்போ என்ன தானே இங்க சின்ஸ் இது போட்டாச்சு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 சரிங்களா? இது என்ன நமக்கு எதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது? does not satisfy the condition is 6x square less than 1. Therefore, answer is x equal to 1 by 6 on answer.